தாட்கோ கடன் மூலம் மீனவர்களுக்கு படகு வலை வாங்குவதற்காக வழங்கப்பட்ட கடனில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டிய நபரை குடும்பத்தினருடன் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் பழவேற்காட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களுக்கு மீன் வலை படகு வாங்க கடனுதவி அளிக்கப்படுவதாக கூறி மோசடி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் குப்பம் பகுதியில் வசிக்கும் சுமார் 151 மீனவ கிராம மக்களுக்கு படகு மற்றும் மீன் வகைகள் வாங்குவதற்காக கடந்த 2024ஆம் ஆண்டு பணப்பாக்கம் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் நபர் ஒருவருக்கு 2,98,640 ரூபாய் கடன் உதவி வழங்கிய நிலையில் அதற்கு அரசு சார்பில் மானியமும் வழங்கியுள்ளனர். கூட்டுறவு வங்கி செயலாளர் திருப்பதி கடன் தொகை வழங்கியதில் லைட் ஹவுஸ் மீனவ குப்பத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உடன் சேர்ந்து கொண்டு சுமார் 4.5 கோடி வரை மோசடி செய்துள்ளதாக அப்பகுதியை சேர்ந்த ராஜ்கமல் என்பவர் தான் ஏமாற்றப்பட்டதால் அதனை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த கட்டப்பஞ்சாயத்து முக்கிய நிர்வாகிகள் ராஜ்கமல் குடும்பத்தினரை இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது, ஊர் மக்கள் முன்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக கூறியதுடன் அவர் வசித்து வந்த வீட்டினை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அவரோடு தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு அபராதம் 50,000 ரூபாய் மற்றும் குடும்ப தலைக்கட்டுக்கு மதுபான பாட்டில் வழங்க வேண்டும். பொதுமக்கள் முன்னிலையில் 15 முறை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்ததால் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்ட அவர் இது குறித்து திருப்பாலைவனம் காவல் நிலையம், பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வரை முறையிட்டும் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாத நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு சென்று உரிய பாதுகாப்புடன் அவரை மீண்டும் ஊருக்குள் வசிப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டப்பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த செப்டம்பர் மாதம் அறிவுறுத்திய நிலையில் தற்போது வரை கடன் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபடுபட்டவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தங்களை ஊருக்குள் அனுமதிக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட ராஜ்கமல் இதுகுறித்து அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வழங்கி பணப்பாக்கம் மற்றும் கோளூர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வங்கி கடன் மற்றும் பல்வேறு கடன் உதவிகள் அளிப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் உரிய விசாரணை மேற்கொண்டு முறைகேடுகளை தடுக்கவும் மீனவர்களை ஏமாற்றி மீன்வலை படகுகளுக்காக வழங்கப்பட்ட வங்கி கடனை ஏமாற்றிய நபர்கள் மீதும் கட்டப்பஞ்சாயத்தார்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என் பேர் ராஜ்கமல். நான் ஒரு முதுகலை பட்டதாரி. எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. நான் வந்து இப்போ மே மாதம் கடந்த 2024 எங்கள் ஊருக்கு வந்த டாட்கோ லோன் சம்மந்தமான முறைகேடை வந்து எங்கள் கிராமத்தில் நான் அம்பலப்படுத்தினேன். அதன் விளைவாக வந்து என்னுடைய பேர்லேயே வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் வந்து கூட்டுறவு சங்கத்தில் வந்து பதிவு பண்ணி வாங்கியிருக்காங்க. இதை கேட்க போன பிறகு தான் ஒரு 151 லோன் வந்து அப்ளை ஆனது தெரிய வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய் கோடிக்கணக்கான ஊழல் வந்து நடந்திருக்கு. என்னுடைய பழவேற்காட்டில் இருக்கிற 42 கிராமத்தில் என்னுடைய ஒரு கிராமத்தில் மட்டுமே 4.5 கோடி ரூபாய் ஊழல் வந்து நடந்திருக்கு. அதை ஊரில் சொல்ல போய் அந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட கட்டப்பஞ்சாயத்து கும்பல் ஒரு 9 பேர் வந்து என்னை கடுமையாக தாக்கி என்னுடைய சொத்துக்களை சேதப்படுத்தி என்னுடைய வீட்டை, என் தந்தை வீட்டை சூறையாடி பல்வேறு பொருள் சேதங்களை வந்து ஏற்படுத்தினாங்க. இதை நான் திருப்பாலைவனம் காவல்துறையில் புகார் கொடுக்கும்போது அன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருந்த என்னை வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஏசி தலைமையிலான ஒரு போலீஸ் குழு வந்து என்னையும் என் தம்பையும் கைது செஞ்சது. எதுக்கு கைது செய்கிறாங்க, கைது செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் கைது செய்து பொன்னேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது எங்கள் மேலே வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கேஸு, ஏகப்பட்ட கேஸை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. திருப்பாலைவன ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் வந்து இது நடந்திருக்கு. இது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த இவ்வளோ பெரிய பொய் வழக்கு, அப்புறம்னா இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டவங்க யார் என்னென்ன அதிகாரிகள்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடிய ஒரு லிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் இந்த ஒரு போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது இந்த சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து நீதியரசர் வேல்முருகன் தலைமையில் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்று வாங்கினேன். பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தை ஊருக்குள்ளே உடனடியாக அனுமதிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார். மேலும் வந்து குற்றப்பத்திரிகையை வந்து காவல்துறை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லி டேட்டே முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்குமே கோர்ட் ஆர்டரை கூட அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் வந்து சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஸோ நான் வந்து நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்ட மீது நம்பிக்கை கொண்டு நான் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கின்ற இந்த கலெக்டரிடம் நடந்த எல்லா அநீதிகளையும் எதிர்த்து ஒரு மனுவை தயாரித்து கொடுக்க போகிறேன். எனக்கு நீதி கிடைக்குமான்றது வந்து ரொம்ப ஆதங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கிட்ட இந்த மனுவை வந்து கொடுக்கறதுக்காக நான் போகிறேன்.